பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே. தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நமக்கு ஒரு வாய்ப்பை, தருணங்களை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். சிறப்பாகவே அன்போடு பயன்படுத்துகிற நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை அது ஒரு மனமகிழ்ச்சியான பண்டிகை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த பண்டிகையை பற்றி சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து உயிர்த்தெழுதாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் என்பதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் எந்த பண்டிகையை கொண்டாடுவதை காட்டிலும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு ரொம்ப உற்சாகமாய் நாம் கொண்டாடுவோம். ஆனால் எந்த பண்டிகை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பண்டிகை, இதுதான் நமக்கு வாழ்வை கொடுக்கிற ஒரு பண்டிகை. ஒருவேளை இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை போற்றி பாடுகிறோம் என்று சொன்னால், எல்லா காரியங்களுக்கும் அடித்தளம் இதுதான், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். எல்லா பண்டிகையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் அப்படி சொன்னோன்னா நமக்கு சாப்பிட்றது என்ன ஞாபகம் வரும்? கேக் ஞாபகம் வரும். கிறிஸ்மஸ் பண்டிகையில் கேக் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அதே போல் ஒரு அடையாளம், இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் போடணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், நிறைய பரிசுகளை தொங்க போடணும் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல் ஈஸ்டர் பண்டிகையில் நம்ம ஏதாவது கோயிலில் அலங்காரம் பண்ணும்போது என்ன போடலாம்? அதுக்குன்னு அலங்கார பொருள், சில பொருள்கள் இருக்குது. ஈஸ்டருக்கும் சில அலங்கார பொருள் இருக்குது. ஆனால் நம்ம பூ போட்டு நிப்பாட்டிக்கிட்டோம். ஈஸ்டர் பண்டிகை அலங்கரிக்கின்ற பொழுது முட்டை, இந்த ஈஸ்டர் முட்டை என்று சொல்லுகிறார்கள். அந்த முட்டையை அழகாக பெயிண்ட் அடித்து என்ன பண்ணுவாங்களாம், அங்கங்கே தொங்க போடுவாங்களாம். இந்த முட்டை நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? ஏன் இந்த முட்டையை இந்த ஈஸ்டர் பண்டிகையோடு நாம் தொடர்பு படுத்தி பேசுகின்றோம் என்று சொன்னால், முட்டைக்குள் ஒரு உயிர் இருக்கிறது. முட்டைக்குள் ஒரு உயிர் இருக்கிறது. இந்த முட்டை என்ன ஆகுது? கொஞ்ச நாள் ஆனவுடனே அதுக்குள்ளே இருந்த உயிர், அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையினுடைய கூடுகளை எல்லாம் உடைத்து வெளியே ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றது. இந்த முட்டையை இட்டதும் ஒரு கோழி. அதே போல் இந்த முட்டையும் அடை காக்கப்பட்டு 21 நாட்களுக்கு பின்பு எந்த கோழி தன்னை அந்த முட்டையிட்டதோ அதே வடிவத்தை பெறுகின்றது தான் அந்த முட்டையினுடைய சிறப்பு. அப்படி தானே? நீங்கள் ஒரு கோழி முட்டை விட்டுச்சுன்னா அந்த கோழிக்குள்ள அந்த முட்டையிலேருந்து என்ன தான் வரும்? ஒரு கோழி தான் வரும். மயில் வருமா? வராது, கோழி தான் வரும். அதே போல், அதாவது ஒரு கோழி முட்டையிடுகிறது, 21 நாள் அடை காக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு கோழி குஞ்சு வந்தால் அந்த முட்டைக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? முட்டைக்குள்ளே உயிர் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் வைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் வைக்கப்படுகிறார். இன்றைக்கி நம்மை உண்டாக்கினவர் அவர்தான். நம்ம அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் வைக்கப்பட்டார். மறுபடியும் 3ஆம் நாள் எழுந்தார். 3ஆம் நாள் எழுந்தார். நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நம்மையும் அவரை போல மாற்றுவதற்காக நம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால்,
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கும் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டோம். இப்போ கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? அதில் பைபிள் என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்போ நம்மள என்ன எதை தேடணுமா? எதை தேடணுமா? அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? போகணுங்கிறது அந்த பைபிளுடைய அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்துடைய கருத்து. அவர் எப்படி உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்து அல்லது மறுரூபமாக்கப்பட்டு யாரோடு இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஆனால் இருக்க முடிகிறதா அல்லது இதை பற்றி சிந்திக்க முடிகிறதா என்று சொன்னால் சற்று கடினமாக இருக்குது. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை கேட்டால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இப்படி தான் ஒரு ஆசிரியர் கேட்டாராம் ஸ்கூலில், யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த கிளாஸில் எல்லோரும் கை தூக்கிட்டாங்க. எல்லோரும் கை தூக்கினாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்கலை. எல்லோரும் கை தூக்கிட்டாங்க, ஒரு பையன் கை தூக்கலை. இந்த ஆசிரியருக்கு பயங்கரமான ஒரு கேள்வி, என்னடா பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பையனா? அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்களே, சொர்க்கத்துக்கு போகணுங்காங்களே, நீ மட்டும் ஏன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பரலோகத்துலேயும் இவங்க தான் என் கூட இருப்பாங்கன்னா அப்படிப்பட்ட பரலோகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை ஏசினவன், என்னை பேசினவன், நான் ஏசினவன், நான் பேசினவன், இவன் எல்லாரும் தான் அங்கே பரலோகத்தில் உட்காந்துருப்பாங்கண்ணா அதுக்கு எங்கே போக வேண்டாம்? பரலோகத்துக்கு போகண்டாம், இங்கே இருந்துக்கிடலாம், இங்கேயே இருந்துக்கிடலாம். வேதம் சொல்லுகிறது, அப்போ பரலோகத்திற்கு போவது என்பது உயிர்த்தெழுதலுடைய ஒரு உச்ச கட்டமாக இருக்கிறது. ஏன் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பரலோகத்திற்கு ஒரு வழி காட்டுகிறார். அங்கே நீங்கள் இருப்பீர்கள், எனவே அதை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு செல்ல முடியாதபடி சில தடைகள் இருக்கிறது. ஒரு முட்டை இருக்கிறது என்று சொன்னால் அந்த முட்டை குஞ்சு பொறிக்க முடியாதபடி சில தடைகள், அது சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு மெல்லிசான ஒரு லேயர் இருக்கும், அது சுற்றி ஒரு கடினமான ஒரு லேயர் இருக்கும். எந்த குஞ்சு நல்ல வீரியமாக வளர்ந்து அது அந்த கூட்டை உடைக்க முடியுதோ, அந்த ஓட்டை உடைக்க முடியுதோ அந்த குஞ்சு தான் என்ன பண்ணும்? வெளியே வரும். இல்லைன்னா சில குஞ்சு உள்ளே உட்காந்து செத்து போகும், சில குஞ்சு கருவே பிடிக்காமல் போயிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்க கேட்ட நிருப வாக்கியம் நீங்கள் சிறப்பாக வாசிக்க கேட்டிருப்பீங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. கொலோசியர் 3:5. கொலோசியர் 3:5. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் தாண்டி போனால் கோபம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா? அது தாண்டி போன எத்தனை வசனம்? அது கோபம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் போட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே நம்மளை உயிர்த்தெழ விடாமல் இங்கேயே வச்சு நம்மை அழிப்பதற்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும், இந்த தீமைகளை விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வசனத்தில் நிறைவு செய்கிறவர் சொல்கிறார், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் என்பது பரலோகத்திற்கு நேராக வழிகாட்டுகின்ற ஒரு செயல். ஆனால் இந்த கெட்ட தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி சென்றால் மட்டுமே எங்கே போக முடியும்? ஒரு புதிதான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த லெந்து காலத்தை ஆசரிக்கிறோம். இன்றைக்கி லெந்து காலம் ஆசரிச்சிருக்கிறோம், 46 நாள் இன்றைக்கி முடிக்கும். இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? உயிர்த்தெழுதல் நான் கண்டிப்பாக எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட போயிடுவேங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா? உயிர்த்தெழுந்த திருநாளில் இதுதான் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆயர்
ரோமன் கத்தோலிக்க திருத்தந்தை. ஒரு நாள் டிவியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து காலத்தில் அவர் ஒரு கதை சொன்னார். கதை இல்லை, ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார். அவர் வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறாரு. நிறைய கோழிகள் வளர்க்குறாரு. அந்த கோழிகள் நிறைய முட்டை விட்டுருக்கு. அதில் ஒரு கோழி 12 முட்டை விட்டுருக்கு. 12 முட்டை விட்ட உடனே அந்த கோழி 12 முட்டை விட்டு அடையில் விழுது. அந்த கோழி, நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு புரியும் இல்லையா? அடைங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம் சார், ரைட். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுத்துருங்க, அடை என்ன அப்படிங்கிறது. அந்த 12 முட்டை அந்த கோழி அடையில் விழுந்தவுடனே அந்த முட்டையை கொண்டு வைக்காங்க. அந்த கோழி அந்த முட்டை மேலே உட்காருது. ஒரு கோழி குஞ்சு பொரிக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்? 21 நாள் ஆகும். 21 நாள் ஆகும். இப்போ அந்த கோழி அந்த முட்டை மேலே உட்காந்துருக்கு. இந்த கோழி அது நேச்சுராகவே அதை அடை காக்கிறதுனால இந்த ஒரு முட்டை வெளியே போனாலும் தன்னுடைய அலகை வச்சு என்ன பண்ணிடும்? உள்ளே எடுத்து வச்சுக்கிடும், தனக்குள்ளே எடுத்து வச்சுக்கிடும். ஏன்னா எல்லா முட்டைகளுக்கும் 12 முட்டைகளுக்கும் ஈக்குவலான ஹீட்டை ஷேர் பண்ணணும். அது ஒரு முட்டைக்கு அதிகமான ஹீட்டு போனாலும் குஞ்சு பொரிக்காது. ஒரு முட்டைக்கு ஹீட்டே போகலைனாலும் முட்டை குஞ்சு பொரிக்காது. ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அதனால் அந்த கோழி என்ன பண்ணணுன்னா, காலையிலே கிழக்க பார்த்து உட்காந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கழித்து அப்படி லைட்டில் திரும்பி என்ன பண்ணும்? அப்படி சுற்றி மாற்றி என்ன பண்ணியும் உட்காந்துக்கிடும். அது அதிகமாக தனக்கு உணவு எடுக்க தோன்றாது. அந்த கோழி வெளியே போகணும், நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், வெளியே போய் சுற்றணும் அப்படின்னு நினைக்காது. முழுக்க அந்த கோழி எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்? இந்த முட்டைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த முட்டைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே தன் சட்டைகளுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கும். ஒரு நாள் ஒரு தடவை வெளியே போகலாம், சில நாள் 2 நாள் கழித்து கூட என்ன பண்ணும்? வெளியே போயிட்டு உள்ளே வரும். இப்படி இந்த கோழி செய்யும். முட்டைகளை அப்படியே திருப்பி விடும். நீங்கள் இன்குபேட்டரில் முட்டை வச்சோம்னா நம்ம திருப்பி விடணும், இல்லை மிஷின் திருப்பி விடணும். ஆனால் இந்த கோழி நேச்சுராகவே தன்னை முட்டையை என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரொட்டேட் பண்ணி அந்த கோழி விட்டால் தான் அந்த முட்டை சீக்கிரத்தில் கரு பிடிச்சி என்ன பண்ணும்? குஞ்சு பொரிக்கும். இந்த எல்லா வேலையும் செய்யும். அப்போ அந்த சாமியார் வீட்டில் அவர் 12 முட்டை இந்த கோழி அடை இருக்குது. 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆன உடனே சில கோழி முட்டைகள் 20 நாளில் என்ன பண்ணிடும்? பொரிச்சிடும். அப்போ 20 நாள் ஆன உடனே இந்த சாமியாருக்கு ஒரு ஆவல், எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆவல். அவர் அந்த கோழியை தூக்குறாரு. 2 முட்டை லைட்டாக கீரல் விட்டுருக்கு. 2 முட்டை மேல் தோல் கீரல் விட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆஹா, 2 முட்டை என்ன ஆகிட்டு குஞ்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசித்தார். வச்சுட்டு போயிட்டார். மறுநாள் 21ஆவது நாள் அந்த 2 முட்டையும் குஞ்சு பொரிச்சிட்டு எடுத்து பார்த்தா 2 முட்டையும் குஞ்சு பொரிச்சிட்டு. அந்த 10 முட்டை அப்படி இருக்குது. அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார அம்மாட்ட கேட்டார், ஏம்மா கோழி 21 நாளில் குஞ்சு பொரிச்சிடும், 2 குஞ்சு பொரிச்சிட்டு இன்னும் 10 குஞ்சு என்ன பண்ணல, 10 முட்டை அப்படி இருக்கேன். இல்லை சாமி, சில கோழி சில முட்டை என்ன ஆகும், ஒரு 2 நாள் 3 நாள் லேட்டும் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஒரு 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஒரு குஞ்சுமே என்ன பண்ணல, வரல. தூக்கி பார்த்து ஒரு குஞ்சும் வரல. கோழி அந்த முட்டைக்குள்ளே கரு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியுமா? அந்த முட்டையை எடுத்து டார்ச் அடித்து பார்த்தோம்னா அந்த முட்டைக்குள்ளே கரு ஃபார்ம் ஆகிருக்கா, எப்படி இருக்குது, என்னையா அது. நம்ம இப்போ ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளை வீட்டிலே ஸ்கேன் பண்ணிக்கலாம். முட்டையை ஸ்கேன் பண்ணி நம்மளே பண்ணிக்கலாம். அது பார்த்தாச்சுன்னா தெரியும் அதில் முட்டை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும். கரு இருக்கா, கோழி குஞ்சு வருமா வராதாங்கிறதெல்லாம் அதை பார்த்து தெரியும். அந்த அம்மா, சாமி இந்த டார்ச் எடுத்து பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா ஒரு முட்டையிலும் என்ன இல்லை, அப்படி இருக்குது. எல்லா முட்டையும் அப்படி வச்ச மாதிரியே லைட்டாக சோப்பாகி அப்படியே இருக்குது. ஒன்று அந்த சாமியாருக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, ஐயா இனிமேல் அந்த 10 முட்டை என்ன பண்ணாது, பொரிக்காது, அது வேஸ்ட். ஒன்று சாமியார் கேட்டார், ஏம்மா அது குஞ்சு பொரிக்கலன்னா பரவாயில்ல, அதை எடுத்து நம்ம ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னாரு.
அந்த அம்மா சொல்லுச்சு, சரி அந்த முட்டையில் ஆபாயில் போடக்கூடாது. அப்போ அது என்ன தான் பண்ணுறது, தூக்கி தூர போட்டுருணுன்னு. ஒன்று அந்த சாமியார் அந்த அம்மாட்ட கேட்டார், ஏம்மா இந்த கோழி தான் இந்த 12 முட்டையும் விட்டுச்சு, இந்த கோழி தான் இந்த 12 முட்டையும் விட்டுச்சு, இந்த கோழி தான் அந்த 12 முட்டை மேலே என்ன பண்ணுச்சு, அடையும் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 முட்டை மட்டும் குஞ்சாயிட்டு மீதி 10 முட்டை குஞ்சாகலையே, ஏம்மா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஐயா அந்த 10 முட்டையும் கூ முட்டை அப்படின்னாங்க. அந்த 10 முட்டையும் கூ முட்டை அப்படின்னாங்க. இன்றைக்கி ஈஸ்டர், இன்றைக்கி என்ன பண்டிகை? ஈஸ்டர் பண்டிகை. எதுக்கு ஏன் கூ முட்டைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? நான் கும்பிட்டே இருக்கலாம், நீங்கள் கும்பிட்டே இருக்கலாம். நான் சொல்கிற கதையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிவிடணும். நான் கும்பிட்டேன், நீங்கள் கும்பிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒன்று போல தான் லெந்து காலம் ஆரம்பிச்சிச்சு. அப்படி தானே பிப்ரவரி 12 ஆரம்பிச்சிச்சு, சார் தானே? 14 சாரி பிப்ரவரி 14 எல்லாருக்கும் ஒன்று போல தான் லெந்து காலம் ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் ஒன்று போல தான் வாரம் வெள்ளிக்கிழமை நற்கரணை கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒன்று போல தான் வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் வச்சோம். எல்லாருக்கும் டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். எல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யாரை மாதிரி மாறி இருக்கணும்? யாரை மாதிரி மாறி இருக்கணும்? இயேசுவை போல மாறி இருக்கணும். அப்படி இன்னைக்கு மாறி இருந்தால் நீங்கள் புது வாழ்க்கை உண்மையிலே இயேசு எங்களுக்குள்ள கிறிஸ்து எங்களுக்குள் எழுந்தது உண்டானால் நாங்கள் எங்கே போயிட்டோம்? பரலோகத்துக்கு நாங்களும் போயிடுவோன்னு அர்த்தம். பிப்ரவரி 13 எப்படி இருந்தோமோ, அது பிப்ரவரி 14 எப்படி இருந்தோமோ, அதே மாதிரி மார்ச் 31 இருந்தோம்னா நம்ம என்ன முட்டை? எதுவுமே மாறலையா? கோபம் அப்படித்தான் இருக்குது, வைராக்கியம் அப்படித்தான் இருக்குது, பொறாமை அப்படித்தான் இருக்குது, பொருளாசை அப்படித்தான் இருக்குது. எதுவுமே என் வாழ்க்கையில் மாறலைன்னா we are all கூமுட்டை. we are all கூமுட்டை. நீங்கள் தான் யோசித்துக்கணும். இது எனக்கு தெரியாது இல்லையா? ஏசப்பாவுக்கு உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு அவர் தான் தெரியும். நான் பரலோகத்துக்கு போயிட்டேன், நீனும் என்னை மாதிரி மாறணும்னு நினைக்கிற, ரைட்டு தான். ஆனால் அவர் மாதிரி மாறிட்டோமா இல்லையாங்கிறது நமக்கு தான் தெரியும். பழைய காலத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க. இந்த கோழி பரபரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கோழி பரபரை, கொக்கு பரபரை, மைனா பரபரை, கிளி பரபரை, கோழி முட்டை பரபரை அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. சொன்னால் நம்ம அவுட் ஆகிடுவோம், விளாட்டை விட்டு அவுட் ஆகிடுவோம். இன்னைக்கு ஏசப்பா கோழியாக உட்காந்து 40 நாள் நமக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம மேலே அப்படியே இருந்து அவர் நமக்காக வேதனைப்பட்டு நம்ம அடகாத்து வச்சுருக்கார். 40 அடகாத்து வச்சுருக்கார். அவர் என்ன விரும்பி அடகாத்தார் தெரியுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய சாயலிலே பர வேண்டும், அவனும் என்னை போல என்ன பண்ணணும்? பறக்கணும். உலகத்தை எப்படி நான் சுற்றி வந்து உலகத்துக்கு நான் நன்மை செய்யணும், அதே மாதிரி என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர் எழும்பியிருக்கிறார். இல்லையா நாங்கள் முட்டையாகவே தான் இருப்போம்னா ஒரு நாள் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு கனவில் கூட நினைக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில யோசனைகள் வரும். எப்படி நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போகிறது? எப்படி நம்ம வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகிறது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நம்ம எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறோமோ, ஆண்டவரே இந்த 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நாங்கள் இப்படியே பழகிட்டோம் ஐயா. இப்படி என்ன பண்ணிட்டோம்?
பழகிட்டோம். இனிமே எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? மாறவே முடியாது. இப்படியே பழகிட்டோன்னா வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரவே வராதுன்னு யோசிக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வரும் மாற்றம் வர வேண்டும். முட்டை முட்டையாகவே இருக்கும் வரை அதற்கு மதிப்பில்லை. முட்டை என்று குஞ்சாக மாறி அது கோழியாக மாறுகிறதோ அதற்கு பின்பு அதன் பின் சந்ததிகள், அநேக சந்ததிகளுக்கு அது வாழ்வு கொடுக்கின்ற ஒன்றாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என்னையால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னையால் முடியாது இல்லை, முடியும். இன்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு பலன் தர. நான் சொல்கிறார், எப்படி என்னால் முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட, நான் உன் கூட இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னையால் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில், ஆண்டவரே என்னையும் மாற்றும், நானும் உம்முடைய எழுந்ததுண்டானால் நானும் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பேன். அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் நமக்கு நல்லா தெரியும். யார்? கொலம்பஸ், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். அவர் பேர் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் தான். இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர். அவர் பல கடல் பயணங்கள் செய்து பல நாடுகள் தேசங்களை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதுக்கு முன்னாலே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்பெயின் தேசம்தான் உலகத்தினுடைய கடைசி எல்கையாக இருந்தது. அதனால் அந்த ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற அந்த ஜிப்ரால்டர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கா, ஜிப்ரால்டர் நதி. இந்த ஜிப்ரால்டர் நதியில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்களாம். அந்த ஜிப்ரால்டர் நதியில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்களாம். அந்த போர்டு என்ன போட்டிருக்குன்னா, லத்தீனில் எழுதியிருக்குமா, நெய் ப்ளஸ் அல்ட்ரா அப்படி எழுதியிருக்குமா. நெய் ப்ளஸ் அல்ட்ரா அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு என்ன அர்த்தமானா, நோ மோர் பியாண்டு, நோ மோர் பியாண்டு. இதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தில் இதுக்கு பிறகு இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போர்டு வச்சுருப்பாங்க, நோ மோர் பியாண்டு. கொலம்பஸ் அதையும் தாண்டி போயிடுறாரு. என்ன தான் இருக்குன்னு பார்த்துருமே உலகத்துக்கு, அதுக்கு பிறகு என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி போய் தான் என்ன கண்டுபிடிச்சாராம், அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டு அவர் 1506ஆம் ஆண்டு, கிபி 1506ஆம் ஆண்டு மே மாதம் கொலம்பஸ் இறந்து போகிறார். இப்போ ஸ்பெயின் நாட்டு அரசர் அந்த ஜிப்ரால்டர் நதியில் எழுதி வச்சுருந்த அந்த வாசகம், நெய் ப்ளஸ் அல்ட்ரா, நோ மோர் பியாண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பக்கத்தில் ஒரு சிங்கம் படம் வரைஞ்சாங்களாம். ஒரு சிங்கம் படம் வரைஞ்சி அந்த சிங்கம் தன்னுடைய ஒரு காலை அந்த NEI நெய் அப்படின்னு போடுற அந்த இதில் அதை நோனுங்களேன், அந்த நெய்ங்கிற எழுத்து அப்படி அழிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்களாம். இப்போ அதுக்கு அர்த்தம் எப்படி ஆகிப்போகுது, மோர் பியாண்டு, இன்னும் இருக்கு, இதுதான் எண்டு. ஒரு காலத்தில் இதுதான் எண்டு, இதுதான் முடிவு என்று இருந்தது. ஆனால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் சொன்னாங்க, இதுக்கு பிறகும் இருக்குது, மோர் பியாண்ட், இன்னும் இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோசிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை, எல்லாம் முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். எப்படி உம்முடைய மரணம் முடிவாக அல்லாமல் அது ஒரு புதிய தொடக்கமாக மாறியதோ, அதே போல என் வாழ்க்கையிலும் நான் முடிந்து போனது என்று நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு புதிய தொடக்கத்தை எனக்கு தாரும். என் பாவ வாழ்க்கையிலே நான் அமிழ்ந்து மாண்டு போனேன் என்று நினைக்கின்ற பொழுது, இல்லை, உன் பாவ வாழ்க்கை இதோடு முடிகிறது, ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தொடங்குகிறது. என் சரீரப்பிரகாரமான வேதனைகள், பல பிரச்சனைகள், உபாதைகள் என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இல்லை, ஒரு புதிய ஆரம்பம், மோர் பியாண்ட், இன்னும் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கல்லறையிலே வைத்து அடக்கி வைத்து விடலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அது முடிவாகவில்லை, மாறாக ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாய் மாறியது. அதே போல் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை
நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக அமையட்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் உம்மோடு திருப்பந்தியிலே பங்கு பெற வருகிறேன், உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வருகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர் எனக்குள் வாசம் பண்ணி எவைகளெல்லாம் முடிந்து போனது என்று நினைக்கிறதோ அவைகளெல்லாம் புதிதாய் தொடங்கி நான் புதிய வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒரு தந்தை நடத்துவாராக. ஆமென்.